ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், உலக புகழ்பெற்ற நம்ம மெரினா கடற்கரை ஒரு காலத்துல மாஃபியா கும்பலோட கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா இன்னைக்கு ஹைகோர்ட் அந்த கும்பலோட முதுகெலும்பு உடைச்சு மெரினாவை சுத்தம் பண்ண கிளம்பிட்டாங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் மெரினா தகவல்கள். 1. மாஃபியா கட்டுப்பாட்டில் கடைகள். மெரினாவில இருந்த ஆயிரக்கணக்கான கடைகள் எல்லாமே ஒரு மாஃபியா கும்பலோட பிடியில இருந்துச்சு. கடைக்காரங்கள மிரட்டி மாமூல் வசூலிச்ச அந்த கும்பல் இப்போ கோர்ட்டு களையிட்டதும் பின்னால இருந்து சிலரை தூண்டி விடுறதா நீதிபதிகள் சந்தேகப்படுறாங்க. 2. மொத்தமே 300 கடைகள். 2. இனிமே மெரினாவில ஆயிரக்கணக்கில் கடை போட முடியாது பாஸ். மொத்தமே 300 கடைகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதுவும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் நீதிபதி என் பால்வசந்தகுமார் தலைமையில நேர்மையான முறையில ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 3. ஸ்மார்ட் தள்ளுவண்டிகள். 3. பழைய அழுக்கு கடைகளுக்கு இனி வேலையே இல்ல. மாநகராட்சி வடிவமைச்ச அந்த நவீன ஸ்மார்ட் தள்ளுவண்டிகளை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க பாஸ். 4. 600 பேர் மனு. 4. எங்களையும் இந்த வழக்குல சேர்த்துக்கோங்கன்னு பழைய கடைக்காரங்க ஒரு 600 பேர் மனு போட்டாங்க. ஆனா நீதிபதிகள் மெரினா ஒன்னும் வியாபார தலம் இல்ல, அங்க கடை போடுறது உங்க உரிமையும் இல்லன்னு நறுக்குன்னு சொல்லிட்டாங்க பாஸ். 5. சர்வதேச அந்தஸ்து. கேரளாவோட கோவளம், ஒடிசாவோட பூரி கடற்கரை மாதிரி நம்ம மெரினாவையும் ப்ளூ ஃபிளாக் தகுதிக்கு உயர்த்த போறாங்க. அப்பதான் வெளிநாட்டு பயணிகளும் அதிகமா வருவாங்க பாஸ். 6. மீன் மார்க்கெட் ஷிஃப்ட். லூப் ரோட்ல இருந்த ஆக்கிரமிப்பு மீன் கடைகளை அடியோட அகற்றிட்டு இப்ப ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட மீன் சந்தை வளாகத்துக்கு அவங்கள மாத்தியாச்சு. ரோடு இப்போ செம்ம ஃப்ரீயா இருக்கு பாஸ். 7. எதிர்கால சந்ததி. இன்னைக்கு நாம மெரினாவை சுத்தம் பண்ணலனா எதிர்கால சந்ததிக்கு ஒரு அழகான கடற்கரையை விட்டு செல்ல முடியாதுன்னு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருக்காங்க பாஸ். பாஸ், மெரினாவை சுத்தம் பண்ற இந்த அதிரடி நடவடிக்கைய பார்த்தா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு கம்பீரமான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. தப்பு பண்றவன் யாராயிருந்தாலும் விடமாட்டேன், இது பொதுமக்களுக்கான இடம். மெரினா கடற்கரைய வியாபார மண்டலமா மாத்த கூடாதுன்னு கோர்ட் எடுத்திருக்கிற இந்த முடிவு சென்னை வாசிகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நிம்மதி என்னாச்சி. கண்ணா, காத்து வாங்க வந்த இடத்துல கல்லா கட்ட நினைச்சா கோர்ட் சும்மா விடுமா? மெரினா இனிமே பக்கா ஸ்மார்ட்டா மாறப்போகுது பாஸ். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ், எஸ்பெஷலி இன் ஆர் மெரினா பாஸ். மெரினாவில 300 கடைகள் மட்டும் வெச்சது சரியா, இல்ல ஏழைகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. மெரினா அப்டேட்கள் மற்றும் 2026 தேர்தலின் அனல் பறக்கும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.